நீங்கள் ஆஃபீஸில் கூட இது மாதிரி டார்ச்சர்ஸ் இருக்குது, எஸ். லவர்ஸ் டார்ச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சா கூட ஒரு வீட்டில் வந்து ஒரு நிம்மதியாவது இருக்கலாம். ஆனால் இவன் கூடுமானவர்களையும் நிம்மதியாக வீட்டிலேயே ஒருத்தர் இருக்கான்னு இல்லை, வச்சுக்கோங்க. எனக்கு இதில் சைக்கிள் கேம்பில் ஒரு விஷயம் புரியல. ஆஃபீஸில் டார்ச்சர்ஸ் இருக்குது, புரியுது. லவ்வர் டார்ச்சர்ஸ் வேறு இருக்குது, அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துருவானா? எனக்கு புரியல. இல்லைங்க, எல்லா இடத்துலையும் டார்ச்சர் இருக்குங்க. ஆனால் வீட்டில் வந்து நிம்மதியாவது இருக்கலாம். இல்லை, வீட்டில் தான் இங்கே பிரச்சனையே. வீட்டில் இருக்கிற அந்த 12 மணி நேரம் அவன் வீட்டில் இருக்காங்களா, அந்த 12 மணி நேரமும் பிரச்சனைன்ற அந்த அம்மாவுக்குன்ற எனக்கு இப்போவும் புரியல. லவ்வர்ஸ் இதில் எங்க கல்யாணமான ஆண் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லைங்க, லவ்வரும் லவ்வர் பிரச்சனை எடுத்துன்னு வந்து அவன் வீட்டுக்கு வந்தா அவன் நிம்மதியா இருக்கணும்னு வரானா? இது என்ன? இல்லை மேடம், ஐயோ லவ்வரும் இது மாதிரிலாம் தான் பேசுவானுங்கல்ல மேடம், அந்த மாதிரி சொன்னேன் நான். அந்த மாதிரிலாம் டார்ச்சர்லாம் இருந்தால் இதை வந்து நிறைய பேரால் அதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். அப்போ இந்த மாதிரி அந்த வீடு கிளைனா இருக்கிறதுக்கு காரணம் இருந்தாங்கன்னும் போது அவங்க எழுதியிருந்தாங்க. அதாவது அவனை பார்த்தாலே எனக்கு கையெல்லாம் நடுங்கும், அதனால தான் 20 வருஷம் அந்த வீடு அப்படி அவ்வளோ பழிச்சுட்டு இருக்குன்னா ஒரு நாள் கூட சும்மா உட்காந்து கிடையாது, செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என்ன செஞ்சாலும் அங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க எழுதியிருந்தாங்க. அப்போ இந்த 20 வருஷமாக ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வெளில தெரில. 4 வருஷமாக வந்து குழந்தை வளர்க்க முடியல, கத்தி ஏதோ பண்ணி அது இப்போ ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருக்கு. அப்போ அதனால தான் என்னென்னா ஃபிசிக்கல் அப்யூஸுக்கு தண்டனைகள் உண்டு. ஐயோ பாவம் அப்படின்னாங்க. மென்டல் அப்யூஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம்.